இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மயிலாடுதுறை அருகே காரைக்காலில் மத்திய அரசு அதிகாரியுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை காட்டி மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து அவர்களை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2,70,000 ரூபாய் ஜிபே மூலம் அந்த அரசு அதிகாரியிடம் பெற்ற நிலைமையில் வீடியோவை வெளியிடாமல் இருக்க மேலும் 10 லட்சம் ரூபாயை தருமாறு கேட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. சென்னை திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்தவர் 59 வயதான அரசு அதிகாரி வெங்கட் என்பவர். இவர் மத்திய பொதுப்பணித்துறை செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சாலையில் இருக்கக்கூடிய தனியார் குடியிருப்பில் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கு மயிலாடுதுறையைச் சேர்ந்த சுபா என்கின்ற 40 வயது பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது. இதனால் இவர்கள் கடந்த 6 மாதங்களாக பழக்கம் ஏற்பட்டு அவ்வப்போது தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தடவையும் இந்த பெண் காரைக்காலுக்கு வரும்போதெல்லாம் அந்த அரசு அதிகாரியிடம் குடும்ப கஷ்டத்தை சொல்லி சிறுக சிறுக பணத்தை பெற்றதாகவும் தெரிகிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்குவதற்கு பதிலாக மொத்தமாக பணத்தை பெறலாம் என சுபா திட்டம் தீட்டியதாக தெரிகிறது. இதற்கு என்ன செய்யலாம் என்று நினைத்தபோது அவருக்கு வந்த ஐடியா தான் இந்த வீடியோ. இதனை அடுத்து கடந்த மாதம் 27ஆம் தேதி வழக்கம் போல சுபா காரைக்காலுக்கு அந்த அதிகாரி வெங்கட்டை பார்க்க சென்றார். அங்கு 2 பேரும் வழக்கம் போல உல்லாசமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது வெங்கடேசனுக்கு தெரியாமல் தாங்கள் உல்லாசமாக இருந்த வீடியோவை தன்னுடைய செல்போனில் சுபா படம் பிடித்து கொண்டார். இதனையடுத்து கடந்த மாதம் 29ஆம் தேதி சுபா வெங்கட்டுக்கு போன் செய்துள்ளார். அப்போது அவரை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காவேரி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜுக்கு வர சொல்லியிருக்கிறார். வெங்கட்டும் லாட்ஜ் என்ற சொல்லை கேட்டதுமே ஆசையாக ஓடி வந்துள்ளார். இந்த நிலைமையில்தான் சுபா மயிலாடுதுறை சேர்ந்த பிரகாஷ், முகமது நசீர், கடலூரை சேர்ந்த தினேஷ், பாபு உள்ளிட்டோரை விடுதிக்கு வரவழைத்துள்ளார். அப்போது லாட்ஜுக்கு வந்த வெங்கடேஷுக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே அவர் சுபாவிடம் இவர்களெல்லாம் யார், எதற்காக என்னை வர சொன்னேன் என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த கூட்டாளிகள் வெங்கட்டின் கழுத்தில் கத்தியை வைத்து பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. உடனே வெங்கட்டிடம் ஜிபே மூலம் 2,70,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளனர். சுபாவுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை வெளியிடாமல் இருக்க வேண்டுமானால் மேலும் 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார்கள். இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷ் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்தார். அதன் பேரில் சுபா, முகமது நசீர், பிரகாஷ், தினேஷ் பாபு ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். சுபாவை திருவாரூர் மகளிர் சிறையிலும் மற்ற 3 பேரையும் மயிலாடுதுறை கிளை சிறையிலும் அடைத்தனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.